கொடுக்கும் தைரியம் முதலமைச்சரையே மிரட்டுவதா? 3 நாள் கொடநாட்டில் காத்திருந்தது நாங்கள் இல்லை. விஜயை லெப்ட் ரைட் வாங்கிய சபாநாயகர் அப்பாவு. நெல்லையில் இன்று சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசும்போது நடிகர் விஜய் ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கியுள்ளார். ஆனால் அவர் இன்னும் சினிமா பாணியில் பேசிய வண்ணம் இருக்கிறார். அவரிடம் அகந்தை அதிகமாக உள்ளது. அவர் முதலமைச்சரை மிரட்டும் போக்கில் பேசுவது பாஜகவின் இயக்கத்தையே நடப்பது போல காட்டுகிறது. மத்திய அரசு சிலரை கட்சி தொடங்க செய்து தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறது. அமித்ஷா சொல்லி புசி ஆனந்த் மூலமாகத்தான் விஜய் கட்சி தொடங்கியுள்ளார். இது விஜயின் பிஜேபி தொடர்பை வலுப்படுத்துகிறது. விஜய் பிரதமர் மற்றும் முதலமைச்சரை பற்றி பேசும்போது கண்ணியத்துடனும் பொறுப்புடனும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். அவருக்கான புரோட்டோகால் வேறு, பிரதமருக்கானது வேறு. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தலைவா படம் வெளியீட்டில் சிக்கல் ஏற்பட்ட போது கொடநாட்டில் 3 நாட்கள் தங்கியிருந்தவர்கள் நாங்கள் அல்ல. தமிழக வெற்றி கழகத்தை கண்டு ஆளும் கட்சி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. யாரும் யாருக்கும் பயப்பட வேண்டியவில்லை. பயப்படுபவர்களுக்கு தான் பயம் வருகிறது. மத்திய அரசு தமிழக அரசுக்கு உரிய நிதியை வழங்காமல் மாற்றுத்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்கிறது. கவர்னர் எந்த விஷயமும் சரியாக அறியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை மட்டுமே வாசிக்கிறார். மேலும் குட்டம் முதல் ராமநாதம் வரையிலான அனைத்து ஊராட்சிகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம் இன்னும் 1 மாதத்தில் முதலமைச்சரால் தொடக்கமாகும். பாமகவில் நிலவும் உட்கட்சி பிளவு மற்றும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பற்றி சட்டமன்றம் கூடிய போது விவாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார்.